பா காலங்கத்திலே விருப்பத்துறாங்கடா இவங்க. கார்த்தி, மச்சா கார்த்தி, சொல்கிற நீ மட்டும் அப்புறம் காமா இருக்க? தால்கான் வச்சிருக்கேன்டா. இல்லை புரியல. இதோ பாரு. டேய் ஃபஸ்ட்டு பீரியடே வாடா. என்ன ஃபஸ்ட்டு பீரியடாவா? ஃபஸ்ட்டு பீரியட் வெறுப்பாகுதுல்ல. ஆமாம். தான் டேய் இதை தப்பு இல்லையாடா? இதுக்கே சாதாரண எப்படி? இதோ பாரு. டேய் என்னடா இது? பேக்கில் வச்சா செக் பண்ணுறாங்கடா. நான் தான் டிஃபின் பாக்ஸில் கட்டினேன். அதுக்கு நீ இவ்வளோ வாடா? இவ்வளோலாம் இல்லை. லஞ்சு அப்புறம் 2, லஞ்சுக்கு அப்புறம் 1, வீட்டுக்கு போகும்போது பஸ்ஸில் பஸ்ஸில் போகும்போது வாங்கி வருமா இல்லையா? ஆமாம் வரும். அதாவது இப்போ 5 லைட்டாக கசிக்கு வாயில் வச்சுன்னு வச்சுக்கேன். ஏறினதும் தெரியாது இறங்கினதும் தெரியாது. 6 மணி மேலே 2 பீடி, டின்னருக்கு அப்புறம் ஒரு கூலிப்பு. அது 4 எப்படி போகுதுன்னா தெரியாதா? டேய் என்னடா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்கிற? வாயில் ஸ்மெல் வந்து என்ன பண்ணுவ? அதாவது வச்சுக்கிறேனே. டேய் நோட் புக்கில் எடுத்துட்டு வர மாட்டியாடா? காசுலாம் சொல்லிட்டு ஓஎல்எக்ஸில் போட்டேன் பைத்தான் புக்கை. அதில் தான் வாங்கினேன் இத்த. இப்போ வெறுப்பாக இருக்கா இல்லையா உனக்கு? ஆமாம். நான் இப்போ ஒரு கூலி பண்ண ட்ரை பண்ணேன். டிக்கெட் போன பார்த்து தான் சொல்லியிருந்தியா? தூக்கி போடா. ஜனநாயக அகாடமியா? அப்போனா இந்த நோட்டை தந்து பிரீத்தி பண்ணிட்டு போடு. அதுவும் கடமை தான். என்னடா சும்மா தொடனே? சாரி ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் சார். டிஸ்ட்ரிபியூஷனா? உனக்கு இங்கிலீஷ் டீச்சர் யாரு? விவசாயம் தெரியுமா? அதான் உட்காரு. பாப்பா கார்த்தி எங்கண்ணா? அப்படியா? சரிண்ணா, நாங்க எல்லா மாத்திரம் மட்டும் வாங்கியாச்சு. எல்லாம் 3 நாளைக்கு தான் வாங்கியிருக்கேன். இது மட்டும் நைட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட சொல்லியிருக்காங்க. நாங்க அப்படிங்க வெளியே ஃப்ரெண்ட் வெயிட் பண்றான், போயிட்டு மாட்டாங்க. போயிட்டு என்னப்பா இது? நான் புடிங்கண்ணா. வேணாப்பா வேணாப்பா, நான் புடிங்கண்ணா. நான் உங்க அண்ணன் தானே கூப்பிடுறேன். அப்ப தம்பி கொஞ்சம் வாங்க மாட்டீங்களா? புடிங்கண்ணா. சரி நான் போயிட்டேன். ஃப்ரெண்டு தாடா, காலேஜ் மேட்டு. சரியான போதை கை. மவுத் கேன்சர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான். ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ. அதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். சரி போகலாமாடா? ஒருவேளை நான் அன்றைக்கி அந்த ட்ரக்ஸை தொட்டு இருந்தால் நான் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருந்திருக்க மாட்டேன். நம்ம நாட்டில் நடக்கிற கொலை கற்பழிக்கு மூல காரணமே ட்ரக்ஸ் தான். குடி, சிகரெட், கஞ்சா, கூலிப்புன்னு ஒன்று மறக்க ஒன்று மாறுறவங்களும் இருக்காங்க. We all are youngsters. நாட்டோட முதுகெலும்பே நம்ம தான். We have a responsibilities. So don't choose the path of addiction because drugs are addictive. Don't start because there is no escape.